பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். கல்லல் அப்படின்ற சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்த நம்ம தமிழ்நாட்டு பையனை அடிக்கிறதுக்கு கேரளா, கர்நாடகா, தெலுங்கு செலிபிரிட்டிஸ்லாம் வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ண, அதுவும் தமிழ் பிக் பாஸில் இருக்கிற ஒரு கன்னடிகாவான சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேம்பெயின் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்காக போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. யாரா நீங்கள் இப்படி ஓட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க? அதுவும் அதர் ஸ்டேட்லலாம் போய் பிச்சை எடுக்கிறீங்களா? பார்த்தீங்களா, செம்மடா நீங்கள். ஆனால் நமக்கு இது பார்த்து பெருமைப்படணும். ஸோ ஒரு சாதாரண தமிழ்நாட்டு பையனை அடிக்கிறதுக்கு நீங்கள் இத்தனை ஸ்டேட் போகிறீங்கன்னா உங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம எவ்வளோதான் அழகாக இருக்கிறோம், பணபலம் நம்ம பயன்படுத்தி பார்த்துட்டோம், அப்படியும் நமக்கு ஓட்டு வராமல் இவன் சாதாரணமாக இருக்கான், சுமாராக இருக்கான், இவனுக்கெல்லாம் ஓட்டு வருதே அப்படின்ற பயத்தில் தான் இப்போ அங்கெல்லாம் ஓட்டு கேட்குறாங்க. பட் மக்கள் அவ்வளோ முட்டாளா? நீங்கள் ஷோவே பார்க்காம அதர் லாங்குவேஜ்லேருந்து ஒருத்த வந்து ஓட் போடு அப்படின்னா நம்ம ஓட் போட்டுருவோமா? பட் நீங்கள் வந்து காசு கொடுத்து ஒரு சிலரை கூவ வைக்கலாம். ஒரு 10 பேரை நீங்கள் கூவ வச்சிங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேர் அவன் கூட நிற்கிறோம். கோடிக்கணக்கான மக்கள் அவனுக்காக சப்போர்ட் பண்ணுறோம். ஒன்று தமிழன் அப்படின்றதுக்காக கிடையாது. அவன் இந்த கேம் ஷோக்கு என்ன தேவையோ அந்த உழைப்பை கொடுத்துருக்கான்றதுக்காக மட்டும்தான். உங்கள் சௌந்தர்யா என்ன சார் பண்ணியிருக்காங்க? எனக்கு தெரியாது, வராது, புரியாது, எனக்கு மார்க்கிங் பண்ண தெரியும், அழகாக இருக்க தெரியும், அதை தாண்டி வேறு என்ன பண்ண முடியும்? சிம்பத்தி கிரியேட் பண்ண தெரியும். இப்போ நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா அழுதாங்க, பிக் பாஸ் கிட்ட போய் அழுதாங்க, அவரும் லவ் யூ சொன்னார். அதுக்கப்புறம் நைட்டும் ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே அந்த வீடே அவங்களுக்கு எதிராக திருப்பணும். நிறைய சீசன் பார்த்துட்டு வந்திருக்காங்க இல்லையா? எப்போதுமே 1 vs ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க தனியாக தெரிவாங்கன்றதுக்காக எல்லார்கிட்டையும் சண்டை போடணும். இப்போ என் கூட ஜாக்லின் மட்டும் தான் ஃப்ரெண்டாக இருக்கா, அவன் கூட சண்டை போட்டு இங்கே பாருங்கள் எனக்கு இந்த வீடே எதிராக இருக்குது, நான் பாவங்க அப்படின்னு காமிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ முட்டாள் இல்லைடா நாங்கள்லாம். நீங்கள் வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, நீங்கள் எத்தனை பேர் வரீங்க? கேரளாலேருந்து வரீங்க, கன்னடம், மலையாளம் எல்லாத்தையும் வரீங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். ஆனால் அதுக்குன்னு நீங்கள் ஒரு தமிழனை காரணமே இல்லாமல் அடிச்சிங்கன்னா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போமா? இதே திறமையோட அந்த கன்னடிகாவான சௌந்தர்யா அந்த வீட்டுக்குள்ளே பண்ணியிருந்தாலும் நம்ம அவங்களுக்கு ஓட் பண்ணியிருப்போம். ஆனால் திறமையே இல்லாத உங்களோட சௌந்தர்யா, கன்னடிகா சௌந்தர்யாக்காக எல்லா ஸ்டேட்லேயும் காசை கொடுத்து கூவ வச்சுருக்கீங்களே, இதுவே நம்மளோட வெற்றி தான். நம்ம மேலே இருக்கிற பயத்தில் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு சிலர் இதை உண்மைன்னு நம்பி அக்கா வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் அஃபிஷியலில் லீடிங்கில் இல்லையாமே, 3rd 4th பிளேஸில் இருக்காராமே அப்படின்னு கேட்குறீங்க. ப்ளீஸ் இதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நம்ம தான் இப்போ வரைக்கும் முத்துக்குமரன் தான் அஃபிஷியல், அன்அஃபிஷியலில் லீடிங் இருக்காரு. பட் நம்மளை டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நடக்கிற விஷயம் இது. இப்போ நம்ம இவ்வளோ நாள் முத்துக்குமரனுக்காக சப்போர்ட் பண்ணி அவர் தான் ஜெயிக்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். கடைசி நேரத்தில் முத்துக்குமரன் இல்லை அப்படின் போது நமக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்ல. என்ற தகுதியான ஒருத்தனுக்கு கொடுக்காம நீ வேற ஒருத்தனுக்கு கொடுத்தனா நான் இந்த பிக் பாஸை இனிமேல் பார்க்க மாட்டேன்னு சொல்லி, பிக் பாஸை பார்க்க மாட்டேன், நான் ஓட் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துக்குமரனுக்கு ஓட் போடாமல் போயிடணுன்றதுக்காக நடக்கிற ஒரு கேவலமான விஷயம் தான் இது. ஸோ ப்ளீஸ் அதை யாரும் நம்பாதீங்க. நம்ம டெஃபினட்டாக ஓட் பண்ணிக்கிட்டே இருங்க. முத்துக்குமரன் தான் இப்பவும் லீடிங்கில் இருக்கார். அப்போ 2 நாளாக வந்து சௌந்தர்யாவுக்கு ஓட்ஸ் வந்து ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்கு. ஆனால் அது அத்தனையுமே 2nd and 3rd பொசிஷனுக்கு போட்டி போடுற மாதிரி தான் இருக்கே தவிர, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் முத்துக்குமரன் சாலிடாக ஓட் வாங்கி பயங்கர லீடிங்கில் இருக்காரு. 2nd or 3rd தான் போட்டி போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த பொண்ணு டாப் 8 கூட டிசர்விங் கிடையாது. அந்த பொண்ணுல 2 வாரத்துக்கு மேலே சௌந்தர்யா தாக்கு பிடிச்சது ரொம்ப பெருசு. இந்த ஷோக்காக அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்காக காசு கொடுத்து வேணா கூவ வைக்கலாமே தவிர வேற ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்மளோட ஸ்ருதிகா வந்து ஹிந்தி பிக் பாஸ்ல இருக்காங்க. அவங்க போன அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு தமிழ் பெண் அங்கே போயிருக்காங்கன்னு போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் இது வரைக்கும் நான் ஸ்ருதிகாக ஓட் பண்ணதே இல்லை. நானும் நிறைய வீடியோ பார்த்தேன். ஸ்ருதிகாவோட மிஸ்டு கால் நம்பர் கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க, நம்ம தமிழ் பொண்ணுங்க இருக்காங்க. நான் ஓட் பண்ணதே கிடையாது. ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது, அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்த்ததில்லை. இப்போ குக்வித் கோமாளியில் 1 hour எபிசோடில் பார்த்துருக்கேன். ஸ்ருதிகா ரொம்ப ஃபன்னான பொண்ணுன்னு பார்த்துருக்கேன். அதை தாண்டி அவங்கள யாருன்னே தெரியாது. அவங்க 24 hours வீட்டுக்குள்ளே எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அப்போது நம்ம அதை பண்ணக்கூடாது. அது இப்படி பண்ணோன்னா அந்த இடத்துக்கு அது டிசர்விங் கிடையாது. அப்படி அவங்க கேமை பார்க்காம சும்மா நம்ம தமிழ் பொண்ணுன்றதுக்காக போட்டோன்னா அதை நம்ம ஸ்ருதிகாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி. அவங்க கேமே தெரியாது, சும்மா அவங்களுக்காக போட்டேன்றதை பண்ணக்கூடாது. இந்த உழைப்புக்கு இந்த இடத்துல அவன் 90 நாள் இவ்வளோ நாள் ஒரு உழைப்பு கொடுத்துருக்கான். அந்த உழைப்புக்கான ஊதியம் அவருக்கு கிடைக்கணுமே தவிர அவங்க அழகாக இருக்காங்க, பணம் இருக்குது, நம்ம ஸ்டேட்காரங்கன்றதுக்காகலாம் ஓட் கேட்கக்கூடாது. அதை கேட்ட அத்தனை பேரும் ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்களா, உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லையாடான்ற மாதிரி தான் இருக்குது. அதில் நம்மளோட நிறைய சீரியல் ஆக்ட்ரஸ்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் இந்த கிரீன் அனிமலோட செட்டப் தான் அப்படின்றதும் புரியுது. பட் பயந்துட்டானுங்க, லிட்ரலி நம்மளை பார்த்து பயந்து தான் இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் மக்களை நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. நம்ம தான் அஃபிஷியலாக ஓட்டிங்லையும் லீடிங்கில் இருக்கிறோம். ஸோ நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குற முத்துக்குமரனோட அந்த மிஸ் கால் நம்பர் ஆகட்டும், இல்லை ஹாட்ஸ்டாரில் லாகின் பண்ணி நீங்கள் எப்படி போடணுன்றத ஸ்க்ரீன்ஷாட்லையும் தம்ப்நெயிலையும் வைக்கிறேன். ப்ளீஸ் அவருக்கு ஓட் பண்ணிகிட்டே இருங்க. நம்மளோட கடமை இது. இவ்வளோ நாள் அவர் உழைப்பை கொடுத்துட்டார். இதுக்கு மேலே அவர் உழைக்கணுன்ற அவசியமே கிடையாது. இனி மக்கள் நம்ம கையில் தான் இருக்குது. மக்கள் பலமா இல்லை பணபலமான்னு காட்ட வேண்டிய இடத்துல இப்போ நாம் இருக்கோம். ஸோ நம்மளோட ஓட்டிங்கை நம்ம கொடுத்துட்ருப்போம். இவனுங்க எத்தனை ஸ்டேட்டில் வேணாலும் பிக்சர் எடுக்கட்டும், கதறட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், அதெல்லாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு கடந்து போயிட்டு நம்மளோட வேலையை செய்வோம். ஸோ பாப்போம் இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.